ரீசெண்டாக நடந்த என்டிபிசியில் கேட்ட இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம் தான் பார்க்க போகிறோம். இது வெறும் 18% ஆஃப் த பீப்புள் மட்டும் தான் இந்த அட்டன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மலாக ரேஷியோ மெத்தட் போட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போடலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டைப் வந்து இப்போ ரயில்வேல அதிகமாக கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ கேட்குறது நம்ம எம்பி கொடுக்கல, காஸ்ட் ப்ரைஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். எம்பி பை சிபி இன்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, 20% டிஸ்கவுண்ட்டா? அப்போனா என்ன பண்ணுவீங்க, 8/10 போடலாமா? இன்ட்டு டிஸ்கவுண்ட் 120 ஆர்டிகல்ஸுக்கு 3 கொடுக்குறாங்க. அப்படின்னா வந்து 120 / 123 எழுதலாமா? 120 / 123 இதை கரெக்டாக போட்டுங்க. 120/123 ஏன்னா வந்து ஒவ்வொரு 120 ஆர்டிகளுக்கும் ஒரு 3 ஆர்டிகல் ஃப்ரீயாக தராங்க. ஸோ இது கரெக்டாக போட்டுக்குங்க. வேறு டிஸ்கவுண்ட் கொடுக்கல. அப்புறம் இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்னா வந்து செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் ரேஷியோ என்ன வரும், 128/100 ஈக்குவல் டு 128/100. இவங்க கேட்குறத என்ன கேட்குறாங்க அப்படின்னா மார்க் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்குமான ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம இதை அப்படியே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ ஃப்ராக்ஷன் எடுத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இப்போது 0 0 கேன்சல் ஆயிரும். 8 1s are 8, 8 6 are 48. 8 6 are 48. 16 வந்துருச்சா? இப்போது 4 3s are 12, 4 4s are 16. இது அப்படியே கேன்சல் பண்ணோம்னா 41. ஸோ இது அப்படியே ரேஷியோ மறுபடியும் எழுதுகிறோம். மார்க்கெட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 41 × 4 divided by 100. ஓகேவா? இதே இதில் வச்சு நம்ம யூனிட் டிஜிட் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். 4 × 1 4ன்னு வருதா? லாஸ்ட் எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறப்ப யூனிட் டிஜிட் 4ன்னு வரணும். இங்கே ஆப்ஷனில் ஒன்றே 4 தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோம். இதை வச்சு நம்ம பி ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 164. இதுதான் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்குமான ரேஷியோ 100. ஸோ இப்போ எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. 64/100. ஸோ 64%. ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எக்கச்சக்க கொஷின்ஸு இந்த ஒரு ஃபார்முலா வச்சு மட்டுமே போடலாம். இந்த ஃபார்முலா புதுசாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.